இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு கப் செம்பா அரிசி எடுத்திருக்கேன். செம்பா அரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து விட இந்த கருப்பு உளுந்து தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம். நான் 6 கப்பு தண்ணி குக்கரில் சூடு பண்ண வச்சுருக்கேன். கஞ்சி பண்ணுறதுனால கரெக்ட் அளவு தண்ணி எடுக்கணும்னு இல்லை. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி உளுந்து போடலாம். குக்கரில் 20 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சா தண்ணி நிறைய இருந்தால் குக்கருக்கு வெளியே வராது, தண்ணி கம்மியாக இருந்தாலும் சீக்கிரம் அடி பிடிக்காது. பானையில் கஞ்சி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும் எனக்கு. குக்கரில் அதை விட கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் என்னோட பால் கஞ்சி வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அரிசி உளுந்தெல்லாம் நல்லா வெந்திருக்கு. 1 கப் துருவின தேங்காய் எடுத்து அது மிக்சியில் அரைச்சி நம்ம கஞ்சி கூட ஊற்ற போகிறேன். இல்லைன்னா இந்த துருவின தேங்காவை அப்படியே கஞ்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இல்லைன்னா நம்ம பால் கஞ்சிக்கு பண்ண மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம். பால் கஞ்சியில் உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றி பண்ணி காமிச்சனால இதில் சும்மா தேங்காவை அரைச்சி போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் பண்ணலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றுறேன். நம்ம தேங்காய் அரைச்சி மிக்ஸி ஜாரில் 2 கப் தண்ணி எடுத்து தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி அதுவும் இதில் ஊற்றுறேன். டோட்டலாக 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போடலாம். உங்களுக்கு கஞ்சி தண்ணியாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கஞ்சி ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கடைசியாக 1 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டிருக்கேன். இனி நல்லா கொதிக்கட்டும். நடுவில் கொஞ்சம் கிண்டி விடணும், அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது, இப்போ ஆஃப் பண்ணலாம். ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 1 வாட்டியாவது இந்த கஞ்சி சாப்பிடுவோம். நீங்களும் இந்த கஞ்சி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.